யோபுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்து கொடுத்தார். யோசேப்புக்கு ஒரு புதிய காரியத்தை செய்து கொடுத்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானாவூர் கல்யாண வீட்டில் புதிய காரியத்தை செய்தார். உங்கள் வாழ்க்கை தோய்ந்து போய் இருக்கிறதா? உளைச்சலோடு இருக்கிறீங்களா? மனம் வெந்து வேதனையோடு வியாகுலத்தோடு இருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் ஜெயமாய் தோன்றவில்லையே, எந்த ஒரு காரியமும் செய்யப்படவில்லையே, நான் தோற்று போனது போல் இருக்கிறேனே, என்னை பார்த்து அநேகர் கேவலமாய் பார்க்கிறார்கள், பேசுகிறார்கள், என்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் அவர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில் நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல வறுமை இருக்கிறதோ, எந்த இடத்துல வறுமை இருக்கிறதோ, அந்த இடத்துல ஒரு செழிப்பை உண்டு பண்ணுவதற்கு நான் சித்தம் உள்ளவராய் இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார்.